பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்களில் சித்திரை நட்சத்திரத்திற்குரிய வில்வமரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே மூன்றாவது கோவிலாக நல்லூர் இடம்பெற்றிருக்கிறது. கும்பகோணத்திற்கும் தஞ்சைக்கும் இடையே இருக்கின்ற வலங்கைமான் அருகிலே இருக்கின்ற இந்த நல்லூர் பற்றிய தகவல்களை கடந்த 2 தினங்களாக பார்த்து வருகிறோம். மூன்றாவது நாளாக இன்றைக்கும் நல்லூர் கோவிலை பற்றிய இன்னும் சில தகவல்கள் சொல்லப்படவிருக்கின்றன. இத்தலத்திலே உள்ள தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. இந்த தீர்த்தத்திலே நீராடினால் நோய்களெல்லாம் குணமாகும். மாசி மகத்தன்று இங்கு வந்து இந்த குளத்திலே நீராடுவதற்காக ஒரு பெரிய கூட்டம் வரும். 7 கடல் சீமை என்று சொல்வார்கள். உலகிலே மிக முக்கியமான 7 தீர்த்தங்கள் 7 கடல்கள் என்று சப்தசாகரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7 கடல் தீர்த்தங்களும் 7 நதி தீர்த்தங்கள் எல்லாம் இங்கு வந்து இந்த தீர்த்தத்திலே
குந்தி தேவிக்காக இங்கு வந்தன என்று சொல்லப்படுகிறது. முன்பே சொன்னேன் இது மிக பழமையான கோவில் என்று. மகாபாரத காலத்திலே எல்லாம் இந்த கோவில் இருந்திருக்கிறது. முந்தைய யுகத்திலே கலியுகம் தோன்றுவதற்கு முன்பே இத்தலம் இருந்திருக்கிறது. குந்தி தேவிக்கு ஒரு முனிவர் நல்லூர் சென்று அங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஈஸ்வரனை வழிபடு, அப்பொழுதுதான் நீ கர்ணனை பெட்டியிலே வைத்து ஆற்றில் விட்டாயே அந்த பாவம் போகும். பெற்ற குழந்தையை பெட்டியிலே வைத்து ஆற்றில் விட்டது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவம் நீங்குவதற்காக நீ இந்த தலத்திற்கு செல் என்று நல்லூரின் பெருமைகளை எடுத்து சொல்லி ஒரு முனிவர் குந்தி தேவியை அனுப்பினார் என்றும், குந்தி தேவி இங்கு வந்து சில காலம் தங்கி இருந்து சிவபெருமானின் அருளை பெற்று இங்கு உள்ள மற்றொரு முனிவர் சொன்னபடி இந்த தீர்த்தத்திலே வந்து நீராடி தனது பாவம் நீங்க பெற்றார் என்று ஒரு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதற்கு சான்றாக இந்த கோவிலே உள்பகுதியிலே பார்த்தால் இந்த கோவிலிலே குந்தி தேவியின் உருவத்தை இங்கே பொறித்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக எங்குமே குந்தி தேவிக்கெல்லாம் சன்னதி கோவில்ல வந்து விக்கிரகங்கள்லாம் பார்க்கவே முடியாது. அர்ஜுனனுக்காவது இருக்கும், பஞ்சபாண்டவர்களுக்கு சில இடங்கள்லாம் இருக்கின்றன. ஆனால் குந்தி தேவிக்கு தனியாக எங்கேயுமே கோவில் கிடையாது, சன்னதி கிடையாது. இந்த நல்லூரிலே குந்தி தேவியை பார்க்கலாம், அது ஒரு விசேஷம். இங்கு வந்து தனது பாவம் நீங்குவதற்காக வழிபட்ட குந்தி தேவிக்காக இந்த சப்தசாகரங்களும் இங்கு வந்து இக்குளத்திலே கலந்தன. ஆகவே இது சப்தசாகர தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. மாசி மகத்தன்று இக்குளத்திலே நீராடி குந்தி தேவி தனது பாவங்களை போக்கிக் கொண்டார் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அந்த தலபுராணத்திலே வருகின்ற விஷயங்கள். அதே போல பிருங்கி முனிவர் வந்து வழிபட்ட தலம் இது. இந்த பிருங்கி முனிவர்ங்கிறவர் என்ன பண்ணுவாராம், சிவனை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாராம், அம்பாளை கூட கும்பிட மாட்டாராம், சிவனை மட்டும்தான் கும்பிடுவாராம். ஒரு முறை அம்பாள் வந்து இவரை சோதிச்சு பார்க்கறதுக்காக, நான் சிவனோட சேர்ந்து ஐக்கியமாயிடுறேன், இப்ப இந்த பிருங்கி முனிவர் எப்படி வெறும் சிவனை மட்டும் வந்து சுத்திட்டு போவார் பார்க்கறேன் அப்படின்னு வேணும்னு இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இவர் வருவாரா, நேரா சிவனை மட்டும் சுத்திட்டு போயிடுவாரா, அம்மனை சுத்த மாட்டார். சிவனோட அம்பாள் இணைஞ்ச உடனே இவர் என்ன பண்ணாரா, நடுவுல வந்து ஒரு வண்டு ரூபத்துல வந்து தொலை போட்டுட்டு வந்து சிவனை மட்டும் சுத்திட்டு போனாராம். அப்ப கூட இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நல்லூர்ல வந்து அம்பாளும் சிவனும் ஐக்கியமான ஒரு இடம், திருமண கோலத்திலே காட்சி அளித்த இடம். அந்த சிவலிங்கத்திலே சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும். அது அந்த பிருங்கி முனிவர் வந்து தொலை போட்டுட்டு போன தலம் இதுதான் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த கதை ரொம்ப நாளாக புராணங்களிலெல்லாம் வருகின்ற ஒரு விஷயம், பிருங்கி முனிவரை பற்றின கதை. ஆனால் அவர் இந்த தலத்தில் தான் வந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும் பொழுது கூட சிவனை மட்டும் வலம் வந்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லூர்ல தான் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த வண்டுடைய சக்திகளை நான் எடுத்து விடுகிறேன், சக்தி இல்லாமல் இவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் என்று அம்பாள் எடுத்த பிறகு அவர் மனம் வருந்துகிறார். அதன் பிறகு சிவன் அவருக்கு சக்தி உபாசனையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, சக்தி வேறு சிவம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான், நீ இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்கு பாடம் புகட்டி, அதன் பிறகு அந்த பிருங்கி முனிவர் வந்து தவம் செய்து சிவன் அம்பாள் ஆகிய இருவரின் அருளையும் பெற்று நந்தீஸ்வரராக நந்தியுடன் வந்து சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்தார். அவ்வாறு பிருங்கி முனிவர் தவம் செய்த இடம்தான் இப்பொழுது பரங்கி மலை என்று நாம் சொல்கிறோம். சென்னை கிண்டிக்கு அருகிலே இருக்கிறது பரங்கி மலை. அது பிருங்கி முனிவர் தவம் செய்த இடம். அது பிருங்கி மலையாக இருந்தது. பிருங்கி என்ற ஒரு சொல்லை உச்சரிப்பது கொஞ்சம் வந்து கடினமா இருக்கும், அதனால அதை வந்து பரங்கி என்று மாற்றி விட்டார்கள். மேலே ஒரு இப்பு புள்ளி வச்சிருக்கணும் அதுக்கு. ஆகவே பரங்கி மலை என்று நாம் இப்பொழுது சொல்வது பிருங்கி முனிவர் தவம் இருந்த இடம். அதற்கு அருகிலே ஆதம்பாக்கத்திலே தான் அந்த ஆதனீஸ்வரர் நந்தீஸ்வரர் கோவில் இருக்கிறது. பிருங்கி முனிவருக்கு சிவபெருமான் காட்சி அளித்த இடம் அது. அந்த ஆதனீஸ்வரர் இருப்பதால் அதற்கு ஆதம்பாக்கம் என்றும் பெயர். அங்கும் வில்வ மரம் தான் தலவிருட்சம். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த கோவில். அதுதான் பிருங்கி முனிவர் வந்து பரங்கி மலையிலே தவம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அங்குதான் இந்த நல்லூர் கோவிலிலே இப்பொழுது திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெகு விரைவிலே அங்கு கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. ஆகவே சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மற்றும் பிற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கூட திருமணம் தாமதமாகி கொண்டிருந்தால் நல்லூருக்கு சென்று அங்கே எழுந்தருளி இருக்கின்ற கல்யாண சுந்தரி உடனாய பஞ்சவர்ணேஸ்வர சுவாமியை போய் தரிசனம் செய்து உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு திருப்பணியை நீங்கள் செய்யலாம். அந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு உதவி செய்தால் மிகவும் நல்லது. இத்தலத்திலே இன்னும்
ஏராளமான சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இக்கோவிலை கட்டியவர் செங்கட்சோழன். அதாவது சிலந்தி, பாம்பு, யானை மூன்றும் வழிபட்ட இடங்கள் என்று பார்த்தால் ஸ்ரீகாளஹஸ்தி ஒன்று வரும், திருவானைக்கா வரும். அதே போல இந்த நல்லூரிலே யானையை தவிர மற்ற எல்லாம் வந்திருக்கிறது. ஏன்னா சிலந்தி போய் கூடு கட்டி சிலந்தி வழிபடும், யானை தண்ணியை கூட்டி நான் சிவனுக்கு அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி அந்த சிலந்தி கூட்ட கலைச்சிரும். சிலந்திக்கும் யானைக்கும் பகை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சிலந்தி தான் மறுபிறவியிலே செங்கட்சோழனாக பிறக்கிறது. செங்கட்சோழன் கட்டிய மாடக்கோவில்கள் மொத்தம் 96. அந்த கோவில்களுக்குள் யானை புக முடியாதபடி கட்டினான். ஏன்னா பூர்வ ஜென்ம பகை இன்னும் உடல, யானை உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு யானை உள்ளே நுழைய முடியாதபடியான மாடக்கோவில்கள் 96 கட்டியவன் செங்கட்சோழன். அவ்வாறு கட்டப்பட்ட செங்கட்சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில்களுள் இந்த நல்லூர் கோவிலும் ஒன்று. ஆகவே இந்த நல்லூர் கோவில் என்பது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கோவிலாகும். பாடல் பெற்ற கோவில்கள் வரிசையிலே வருகிறது. நல்லூருக்கு சென்று அனைவரும் வழிபட்டு அனைத்து நலன்களும் பெற வேண்டும். குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய மற்றும் ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.